தற்போது அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஹரியானாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமாக 90 தொகுதிகளில் அனைத்து தொகுதிகளுக்கான முன்னிலை நிலவரம் என்பது தற்போது வெளியாகி இருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்போது பெரும்பான்மைக்கு தேவையான 46க்கும் அதிகமான இடங்களில் தற்போது காங்கிரஸ் கட்சி முன்னிலையில் இருப்பதன் காரணமாக காங்கிரஸ் ஆட்சி அமைக்கக்கூடும் என்ற ஒரு நம்பிக்கை காங்கிரஸ் கட்சியுடைய தொண்டர்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிறது. ஆட்சி அமைக்க 46 இடங்களில் வெற்றி பெற வேண்டும் என்ற நிலையில் 57 இடங்களில் காங்கிரஸ் தற்போது முன்னிலையில் இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய 90 தொகுதிகளில் அனைத்து தொகுதிகளுடைய முன்னிலை நிலவரம் என்பது வெளியாகி இருக்கிறது. அதே போன்று ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திலும் தற்போது தேர்தல் முன்னிலை நிலவரம் என்பது வெளியாகி வருகிறது. அந்த அடிப்படையில் தற்போது காங்கிரஸ் இந்தியா கூட்டணி தற்போது ஆட்சி அமைப்பதற்கான சூழல் உருவாகி இருக்கிறது. இது காங்கிரஸ் தொண்டர்கள் மத்தியில் மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. தொடக்கத்தில் தபால் வாக்கு எண்ணப்பட்ட ஆரம்பித்த நிலையில் தற்போது வரைக்கும் அனைத்து தொகுதிகளிலும் முன்னிலை நிலவரம் என்பது வெளியாகிறது. காங்கிரஸ் தொடர்ந்து முன்னிலையில் இருப்பது ஒரு கிளியர் வெர்டிக்டா என்ற ஒரு எதிர்பார்ப்பை தற்போது காங்கிரஸ் மத்தியிலும் அரசியல் நோக்கர்கள் மத்தியிலும் எழுந்திருக்கிறது. இந்த தேர்தல் முன்னிலை நிலவரம் என்பது காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். அதே நிலையில் தேர்தலுக்கு பிறகாக மக்களவை தேர்தலுக்கு பிறகாக பாஜக சந்திக்கக்கூடிய முதல் மாநில தேர்தல் என்பதன் காரணமாக இந்த தேர்தல் முடிவு என்பது பாஜகவுடைய அரசியல் வியூகங்களிலும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று அரசியல் நோக்கர்கள் கூறி வருகிறார்கள். தற்போது வரைக்கும் ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானாவில் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளுக்கான முன்னிலை நிலவரம் என்பது வெளியாகி இருக்கிறது. அதன் அடிப்படையில் ஹரியானாவில் பாஜக 23 இடங்களிலும் காங்கிரஸ் 56 இடங்களிலும் ஜேஜேபி பெரும்பான்மை எந்த இடத்திலும் முன்னிலை என்பது இல்லை. அதன் அடிப்படையில் தற்போது ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் 90 தொகுதிகள் இருக்கின்றது, 90 சட்டமன்ற தொகுதிகள். அந்த 90 சட்டமன்ற தொகுதிகளிலும் பாஜக 23 இடங்களில் தற்போது முன்னிலை பெற்றிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் 56 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது. மற்ற கட்சிகள் அடுத்ததாக மூன்றாவது பெரிய கட்சியாக பார்க்கப்பட்ட ஜேஜேபி எந்த இடத்திலும் தற்போது முன்னிலை பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பகுஜன் சமாஜ் கட்சி மற்றும் இந்திய லோக்தள் போன்ற கட்சிகள் கூட்டணி அமைத்து மொத்தம் 4 முனை போட்டி என்பது இருந்தது. இந்த நிலையில் தற்போது 2 பிரதான கட்சிகள் காங்கிரஸ் மற்றும் பாஜக இடையே நேரடி போட்டி நிலவிய நிலையில் தற்போது காங்கிரஸ் இதில் முன்னிலை பெற்றிருக்கிறது. தொடர்ந்து 5 ஆண்டுகளாக ஆட்சி செய்த பாஜக ஹாட்ரிக் வெற்றியை பெறுமா என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது ஆட்சி மாற்றத்திற்கு ஹரியானா மாநில மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இந்த தேர்தலில் மிக முக்கியமாக 3 காரணிகள் காங்கிரஸ் பக்கம் வெற்றி வாய்ப்பு இருப்பதற்காக குறிப்பிடப்பட்டது. ஒன்று வேலைவாய்ப்பு, இன்னொன்று அக்னிபாத் திட்டம், இன்னொன்று அங்கு இருக்கக்கூடிய குத்துச்சண்டை வீரர்களுடைய பாலியல் குற்றச்சாட்டு விவகாரத்தை கையாண்ட விதம், இன்னொன்று விவசாயிகளுடைய போராட்டம், குறைந்தபட்ச ஆதரவு விலை போன்ற முக்கிய அம்சங்கள் ஹரியானா தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதனுடைய விளைவாகத்தான் இந்த தேர்தல் முடிவா என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. திரு பிரியன், ஹரியானாவில் 4 காரணிகளை சொன்னாங்க. பட் இந்த மாநில அளவில் தாண்டி தேசிய அளவில் இந்த தேர்தல் முடிவு சொல்லக்கூடிய செய்தி என்ன? தேசிய அளவில் தேர்தல் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், பாஜக ஒன்றும் வீழ்த்தப்பட முடியாத கட்சி அல்ல. மோடி அவர்களுடைய அந்த பிம்பம் ஒன்றும் வீழ்த்தப்பட, அந்த இன்வின்சிபிள் பிம்பம்லாம் கிடையாது. மக்கள் நினைத்தால் மோடி அவர்களையும் பாஜகவையும் வீழ்த்தலாம் அப்படிங்கிறது தான் தேசிய அளவில் நான் பார்க்குற செய்தியாக இருக்குது. ஏன்னா ஹரியானாவில் அந்த இப்போது லீட்ஸை வச்சு பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றியை நோக்கி காங்கிரஸ் சென்று கொண்டிருப்பதாக தான் பார்க்க முடிகிறது. ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பின்னோக்கி போனோன்னா 10 வருடங்களுக்கு முன்னாலே திரு மனோகர்லால் கட்டரை முதலமைச்சராக அவங்க அனௌன்ஸ் பண்ணும்போதே ஒரு மிகப்பெரிய எதிர்ப்புகள் கிளம்பியது. அதாவது அவர் ஹரியானாவை சார்ந்தவராக இருந்தாலும் கூட அவர் ஒன்றும் அந்த ஸ்டேட் பாலிட்டிக்ஸில் பெருசாக இல்லாதவர், பிரதமர் மோடியினுடைய நெருங்கிய நண்பர், அதனால் அவர் அங்கு அனுப்பப்பட்டார் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பேசப்பட்டது. இருந்தாலும் கூட அதையெல்லாம் தாண்டி 2019ஆம் ஆண்டு பாஜக மத்தியில் 2வது முறை மிகப்பெரிய வெற்றி பெற்ற பிறகு ஆர்டிக்கல் 370 அப்ரகேஷன், அந்த நேஷ்னலிஸ்ட் இஷ்யூஸ்லலாம் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாஜகவுக்கு இருந்த நேரத்திலேயே ஹரியானாவில் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை பாஜக சந்தித்தது. ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக தான் நான் இதை பார்க்குறேன். லோக்சபாலையும் 5 இடங்கள் தான், 10 இடங்களில் பாஜக ஜெயிச்சது, 5 இடங்களில் காங்கிரஸும் மற்ற கட்சிகளும் ஜெயிச்சாங்க. ஸோ அப்படி அதனுடைய கண்டினியூவேஷனாக இது என்ன ஆயிருக்குன்னா, மாநில அளவில் பாஜகவினுடைய 10 வருட ஆட்சிக்கு மிகப்பெரிய ஆன்டி இன்கம்பன்சி, சொன்ன ப்ராமிசஸ் எதையும் ஃபுல்ஃபில் பண்ணல, முதலமைச்சரை கடைசியாக மாற்றுறீங்க, உங்களுடைய எந்த அரசியல் வியூகங்களும் எந்த அரசியல் ஸ்ட்ராட்டஜியுமே இங்கே எடுபடலைங்கிறது மாநில அளவில் அவர்களுக்கு கிடைக்கின்ற ஒரு செய்தி. நேஷ்னல் லெவலில் பார்த்தீங்கன்னா இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீரில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது அதை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு. பட் அங்கேயும் ஜேஎன்கே
நேஷனல் கான்ஃபரன்ஸும் காங்கிரஸும் ஆட்சி அமைச்சிட்டாங்கன்னா இந்த 2 இடங்கள்லையுமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு செட்பேக்கை பிஜேபிக்கு இருந்துச்சுன்னா அது மகாராஷ்டிரா தேர்தலையும் ஜார்க்கண்ட் மாநிலத்துக்கு நடக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலையும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். திரு பொன்ராஜ், மகாராஷ்டிரா வந்து எப்படி பொலிட்டிக்கல் பார்ட்டிகளுக்கு ஒரு மணியுடைய மிக முக்கியமான மிஷினரி, மணி மேக்கிங் மிஷினரியோ, அந்த மாதிரி ஹரியானா வந்து மசில் பவரும் மணி பவரும் கொடுக்கக்கூடிய, குறிப்பாக கேபிட்டலுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஸ்டேட். ஹரியானாவை கைப்பற்றது மூலமாக மீண்டும் தலைநகரில் ஆதிக்கம் செலுத்துவதற்கான மணி பவரும் மசில் பவரும் காங்கிரஸ் கட்சி பெறுவதற்கான சூழல் ஏற்பட்டிருக்காங்க. மணி பவர் வந்து ஹரியானாவை கைப்பற்றினா மட்டும் வந்துடாது. ஹரியானாவை கைப்பற்றுவது வந்து ஒரு அரசியல் ரீதியாக ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. அது 10 ஆண்டு கால பிஜேபியினுடைய ஒரு தோல்விகரமான ஒரு ஆட்சியில் பல்வேறு தோல்விகளை தாங்கி மக்கள் எவ்வளோ நாளைக்கு தான் கேஸ்ட்டு, எவ்வளோ நாளைக்கு தான் ஜாதி மதத்தை வந்து முன்னிலைப்படுத்தி வறுமையும் வேலையில்லா திண்டாட்டத்தையும் விவசாயத்தினுடைய தோல்வியையும் எவ்வளோ நாளைக்கு தான் சகிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இத்தனையும் ஒரு இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய, ஒலிம்பிக்ஸை வழிகாட்டக்கூடிய அத்லட்ஸை கொண்ட மாநிலம் ஹரியானா. இண்டஸ்ட்ரியல் ஹப்பில் ஒரு மிகப்பெரிய குர்கானும் ஃபரிதாபாத்தும் மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப்பு. அப்போ இந்த 2 இருந்தும் கூட விவசாயத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி கொண்ட ஒரு மாநிலமாக இருந்தும் கூட அந்த மாநிலத்தில் கடந்த 10 ஆண்டுகளில் செய்த ஆட்சியின் பலனாக இத்தனைக்கு ரெட்டை இன்ஜின் சர்க்கார், இங்கே மேலையும் மோடி கீழையும் பிஜேபி 2 இருந்தும் இத்தனை அட்வான்டேஜ் இருந்துமே வந்து பிஜேபியால் ஒரு மாநிலத்தை ஒரு முதன்மை மாநிலமாக கொண்டாட முடியலை, பிரச்சனைகளை தீர்வு காண முடியலை, மக்களது பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்பதற்கு ஆள் இல்லை. அப்போ மாநிலத்திலையும் ஆள் கிடையாது, மத்திலையும் ஆள் கிடையாது, ரெட்டை இன்ஜின் சர்க்கார் இருந்தும் இது கேட்பதற்கு நாதி இல்லை என்ற நிலைக்கு ஹரியானாவினுடைய மக்கள் தள்ளப்பட்டதின் விளைவாக, பல்வேறு துறைகளில் ஏற்பட்ட தோல்வியின் விளைவாக இந்த ஊழலும் அராஜகமும் ஜாதியவாதமும் மதவாதமும் நம்மளுக்கு கை கொடுக்காது என்ற எண்ணத்தின் விளைவாகத்தான் இன்றைக்கி நம்ம ரிசல்ட்டை பார்க்குறோம். 54 கிராஸ் ஆகி கிட்டத்தட்ட 40% மேலே போயிட்டாங்க அவங்க. ஒரு விஷயத்தை நினைவு கூற விரும்புகிறேன். ஹரியானாவில் தான் இந்தியாவிலேயே முதல் ஸ்டேட்டாக மண்ணில் மைந்தர்களுக்கு வேலை அப்படின்ற ஒரு ஆக்டை பாஸ் பண்ணாங்க. பட் அப்புறமா சுப்ரீம் கோர்ட்டின் அடிப்படையில் அந்த ஆக்ட் வந்து ரத்து செய்யப்பட்டது. ஆனால் இந்த ஆக்ட் அப்படின்றது ஒரு முதல் தொடக்க புள்ளி ஹரியானாவில் தான் இருந்துச்சு. இந்த மாதிரியான விஷயங்கள் பாஜக கை கொடுக்கலையா? மண்ணின் மைந்தர்களுக்கு வேலை எங்கே கொடுப்பீங்க? கவர்மெண்ட்டில் அரசு வேலைவாய்ப்பு மட்டும்தான் நீங்கள் உங்களால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். அப்படி இருந்தும் கூட நீங்கள் வந்து ரிசர்வேஷனில் ஏகப்பட்ட ஓபிசிக்கு பாராமுகம், இடபிள்யூஎஸ்க்கு அதிகமான மதிப்பெண்கள், குறைவான மதிப்பெண் எடுத்தாலும் இடபிள்யூஎஸ் மூலமாக நீங்கள் உள்ளே வர முடியும். அப்போ என்ன ஆகுது, அங்கே வந்து சமூக நீதி அடிப்படையிலையும் அரசு வேலையில் உள்ளே போக முடியலை. நீங்கள் ஃபரிதாபாத்தும் ஐடி ஹப்பாக இருந்தாலும் இண்டஸ்ட்ரியல் ஹப்பாக இருந்தால் கூட ஹரியானாவில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அங்கே வேலை கிடைக்கல. அப்போ அவங்க வந்து வெளிநாட்டுக்கு போக வேண்டிய சூழல் ஏற்படுது, இல்லை மற்ற மாநிலங்களுக்கு இடம்பெற வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. விவசாயமும் அங்கே அவர்களுக்கு ஏற்ற விலை கிடைக்கல. அவங்க வந்து எம்எஸ்பி சப்போர்ட் ப்ரைஸஸை ஒழுங்காக கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல, அதில் ஏதாவது போச்சுன்னா இதுக்குன்னு ஒரு தனி திட்டம் ஒன்று கொண்டாந்தாங்க, அந்த திட்டமும் தோல்வி. சரி, அப்போ இத்தனை தோல்விகளையும் ஒருங்கிணைந்து ஹரியானா மக்களுக்கு பரிசளித்த பிஜேபிக்கு